ஸ்ரீராமநவமியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தசரத மகாராஜனை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னா, அவனுக்கு பேரு தசரதன் அப்படின்னு சொல்றோம். ஏன் தசரதன் அப்படின்னா 10 திக்கிலையும் அவனுக்கு ரதம் போகும் அப்படின்றதுதான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம நல்ல மனைவிகள், சொல்ற பேச்சு கேட்கக்கூடிய 3 மனைவிகள் இருக்காங்க. நல்ல மந்திரிகள் இருக்காங்க. நல்ல ஊரும் அயோத்தியா இல்லையா? யாராலையும் பேதிக்க முடியாத ஊர் அப்படின்ற அயோத்தியா. தேவர்கள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நாடாக நாடாக இருந்தது. ராவணன் இந்திரனை கூட போய் கைப்பற்ற போறான். ஆனா அயோத்தியாவுக்கு வரவே இல்லையா? அயோத்தியாவை கண்டா அவனுக்கு கூட ஒரு விதமான பயம் ஏற்படுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா ஆஹ் தசரத மகாராஜன். என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் பகவானை நாராயணனை போலவே தசரதன் வாழ்ந்துட்டு இருந்தா அப்படின்ட்டு ஒரு குறையும் இல்லையா? ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி ரிஷி. ஆனா சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு குறையும் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்றாரு. ஆனால்னா என்னது? ஒரே ஒரு குறை இருக்கு அவனுக்கு. குறை இல்லாம மனுஷன் இருக்க முடியாது இல்லையா? So, ஒரே ஒரு குறை இருந்துச்சா? என்ன குறை இருந்தது அவனுக்கு? குழந்தை பாக்கியம் கிடையாது இல்லையா? சோ குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு கவலை. ஆக்சுவலா அவன் 60,000 வருஷம் ஆட்சி பண்ணிட்டான். 60,000 வருஷம் என்ன பண்ணவே இல்லை, குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்ற எண்ணமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு குழந்தை இல்ல அப்படின்ற எண்ணமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் 60,000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப யோசிக்கிறாராம், எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்ப ஒருத்தர் யோசிக்கலாம், ஏன்பா 60,000 வருஷம் நீ யோசிக்கவே இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு இப்ப போய் ஏன் யோசிக்கிற 60,000 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கலாம். அப்பதான் அவன் தசரதனே சொல்றானா, இந்த 60,000 வருஷமா என்னுடைய நாட்டு மக்களையே நான் குழந்தையா நினைச்சிட்டு இருந்தேன். அதனால எனக்கு பெருசா தெரியல குழந்தை வேணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எப்ப என்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு வந்துடுச்சோ, எனக்கு வயசாயிடுச்சோ, அப்ப எனக்கு என்னுடைய நாட்டு மக்கள் நான் பாதுகாக்கணும், அதற்கு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு யோசிச்சாராம். அப்ப யோசிச்சு பார்க்கணும் அவனுடைய ஆஹ் உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ குழந்தை பெறணும் அப்படின்னாலுமே கூட அது மக்களுக்கு சேவை பண்றதுக்காக, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சானே தவிர தன்னுடைய இன்பத்திற்காக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கல. இது நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். நாம் எந்த காரியம் செஞ்சாலும் அது மற்றவர்களுக்கு உதவிகரமா இருக்கணுமே தவிர வெறும் நம்முடைய இன்பத்திற்காக எந்த காரியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து. அப்ப 4 பேர் பிறக்குறாங்க. அவன் என்ன பண்றான்? யஜ்யம் பண்றான். யஜ்யத்தினால 4 குழந்தைகள் பிறக்குறாங்க. கேட்டது என்னமோ ஒரு குழந்தை தான், ஒரு பையன் தான் கேட்டார். ஆனா பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒண்ணுக்கு 4 கொடுத்துட்டாரு. அதுதான் பகவானுடைய குணம் என்னைக்குமே. ஸோ நாம் எதை கேட்கிறோமோ அதை விட என்ன பண்றாரு பகவான், நாம் யோசிக்கிறத காட்டிலும், நாம் எதிர்பார்க்கிறத காட்டிலும், நம்ம கற்பனைக்கு மீறி என்ன பண்ணுவார் பகவான், நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அப்படி 4 குழந்தைகளை கொடுத்தார். அதுல ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 4 பேர் பிறந்தாங்க இல்லையா? உண்மையில எப்படி தெரியுமா பிறந்தாங்க? இவங்க இந்த மாதிரி ஆர்டர்ல பிறக்கல. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்படிதான் பிறந்தாங்க இல்லையா? 1, 2, 3, 4 தான் பிறந்தாங்க. ஆனா நாம எப்பயுமே என்ன தெரியுமா சொல்லுவோம்? ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகன் சொல்ல மாட்டோம். ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகன் சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. 1, 2, 3, 4 இதுதான் கரெக்டான சீக்வன்ஸ். ஆனா நம்ம சொல்ற சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? 1, 3, 2, 4 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு உதாரணம் சொல்றாங்க. இப்ப நா- 4 விதமான புருஷார்த்தங்கள் இருக்கு. புருஷார்த்தம் அப்படின்னா மனிதன் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய வாழ்நாள்ல. 4 விஷயம் என்னது? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படி 4 விஷயம் சொல்றாங்க இல்லையா? சோ தர்மம் அப்படின்னா என்னது? நாம் நம்முடைய கடமையை செய்யறோம். சாஸ்திரத்தின் பிரகாரம் வாழ்க்கையை நம்மளுடைய கடமையை செய்யறோம். தர்மத்தை செய்ய நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அர்த்தம்னா நம்ம சம்பாதிக்க முடியும், நம்மளுக்கு செல்வம் கிடைக்கும். அர்த்த. அடுத்தது வர்றது காமம். காமம் அப்படின்னா நம்ம ஆசையை திருப்திப்படுத்திக்க முடியும். நமக்கு பணம் கிடைச்சா நம்மளுடைய ஆசையை நம்ம திருப்திப்படுத்திக்கலாம். கடைசியில வர்றது மோட்சம், வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம். இது 4மே மனிதன் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க வேண்டிய தர்மங்கள், சம்பாதிக்க வேண்டிய புருஷார்த்தங்கள், சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் வீடியோ ஆன் பண்ணல, டிரைவிங்ல இருக்கேன். அதனால சரியா வருமான்னு தெரியல.
நீங்கெல்லாம் கூட வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்பப்ப? நான் இப்ப கிளாஸ் கொடுத்துதான் இருக்கேன். So, என்ன பண்றது? ஒரு நாள் நான் வீடியோ ஆன் பண்ணல, நீங்களும் கேட்டு கேட்டுதான் ஆகணும். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் கிளியரா கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. ஹரிகிருஷ்ணன் பிரபுஜி, கேக்குதுங்க பிரபுஜி, கிளியரா இருக்குங்க பிரபுஜி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ நீங்க எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க, நானும் வீடியோ ஆன் பண்ணுவேன். பட் அது எப்ப நடக்கும்னு தெரியல. சரி, கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ராமாயணம் கேட்கலாம். அப்ப இந்த 4 விஷயம் சொல்றாங்க இல்லையா? தர்ம, அர்த்த, காம, மோட்சம் 4 விஷயம் சொல்றாங்க இல்லையா? இந்த 4 விஷயங்களை இப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. இது தப்பான ஆர்டரா. இந்த ஆர்டரை மாத்தி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன ஆர்டர்? 1 2 3 4 வைக்கக்கூடாது. 1 3 2 4 வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1 3 என்னது? தர்ம, காம அப்படின்ட்டு 1 3. சரி. 2 4ன்றது என்னது? அர்த்த, மோக்ஷ அப்படின்னு 2 4. அப்படின்னு என்னது? ஒருவன் ஆசைப்படணும். எதற்காக ஆசைப்படணும் அப்படின்னா, தர்மத்தை செய்வதற்காக ஆசைப்படணுமா. அதுதான் 1 3. நமக்கும் ஆத்திச்சூடில சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அறம் செய்ய விரும்பு அப்படின்னா முதல்ல நம்ம சொல்லி கொடுக்குறாங்க வாழ்க்கையில. நம்ம தமிழ் மறையிலேயே, தமிழ் வேதத்திலேயே இதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் எதற்காக விருப்பப்படணும் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக விருப்பப்படுவான். தர்ம விஷயங்களை செய்யறதுக்காக விருப்பப்படுவான். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசை இல்லாம யாருமே மனுஷன் வாழ முடியாது. ஏன் நம்ம ஆசையை விட்டு வாழ முடியாது? மட்டும் கல்லெல்லாம் கிடையாது. அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசையா இருக்கணும்? நிறைய தர்மம் பண்ணணும். பகவானை நிறைய போய் பார்க்கணும். பகவானுக்கு நிறைய கொடுக்கணும். பகவானுக்கா நிறைய சமைக்கணும். பகவானை பத்தி நிறைய கேட்கணும் இல்லையா? பகவான் இருக்கக்கூடிய தாமத்துக்கு போய் பார்க்க போகணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்காக சம்பாதிக்கணும். பகவானுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். பகவானுக்காக அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லாமே பகவானுக்காக அப்படின்ற எண்ணத்தோட நம்ம என்ன பண்றோம்? செய்ய ஆரம்பிச்சோம்னா அது அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு 1 3. ராம லக்ஷ்மணன். அடுத்தது என்னது? 2 4. 2 4 என்னது? யார் சொல்ல முடியும்? 2 4 என்னது? அர்த்த, மோக்ஷா அப்படின்னு 2 4 இல்லையா? அப்படின்னா அர்த்த மோக்ஷகான்னு என்னது? நமக்கு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை உபயோகப்படுத்திட்டு நாம அனுபவிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தாம, இந்த உலகத்துல நம்மளை பந்தப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தாம, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பணத்தை நம்ம மோட்சம் அடைவதற்காக உபயோகப்படுத்தணுமா. சோ நம்ம எல்லார்கிட்டயும் பணம் இருக்கு. அந்த பணம் பணம் கிடைச்சவொடனே என்ன பண்றோம்? நம்ம நம்முடைய புலனின்பத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடறோம். பகவானை மறந்து போயிடும். சோ அப்ப நமக்கு அந்த செல்வமே என்ன கொடுத்து பந்தத்தை கொடுத்தது. சோ அப்படி இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை மோட்ச பாதைக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கோ அதற்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு இந்த ஆர்டர் கூட, ராமாயணத்துல வரக்கூடிய இந்த ஆர்டர் கூட நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுக்குது. சரி, இப்ப உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் அப்படின்ட்டு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாராவது நீங்க முன்னாடி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? நீங்க இதை தெரியல, கேட்கல. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண இப்படி மாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு புரியுது. சரி. அப்ப நீங்க ராமாயணத்தை பாத்தீங்க அப்படின்னா, ராமாயணத்துல முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? இப்ப பொதுவா சாஸ்திரங்கள் ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸ்ரீமத் பாகவதம் பாத்தீங்க அப்படின்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆஹ் இல்லைன்னா ஆ சப்தத்தோட ஆரம்பிக்கும். வேதாந்த சூத்திரம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு ஆரம்பிக்குது. சப்தத்தோட ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது ராமாயணம் அப்படிங்கிற இந்த பெரிய காவியத்தை வால்மீகி எந்த சப்தத்தோட ஆரம்பிக்கிறது தெரியுமா? தப அப்படிங்கிற சப்தத்தோட ஆரம்பிக்கிறேன். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வீன் வாக்வினா வரம் நாரதம் முனிவ பிரச்ச அப்படின்னு சொல்லிட்டு முதல் சப்தமே தப அப்படிங்கிற சப்தத்தோட ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, மனித வாழ்க்கை தவம் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பிக்குது. மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? சோ மனிதன் அப்படின்னாவே என்ன தெரியுமா? அவன் தவம் பண்ணுவதற்காக இருக்கான. ஒரு நாய் இருக்குன்னா அது மோப்பம் பிடிக்கிறதுக்காக இருக்கு. ஒரு குதிரை இருக்கு அப்படின்னா அது வேகமா நம்மள ஓட்டி நம்மள இன்னும் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக இருக்கு. ஒரு யானை அப்படின்னா அது பெரிய சுமையை தூக்கிட்டு போறதுக்காக இருக்கு. ஒரு கழுதை அப்படின்னாலும் சுமை தூக்குறதுக்காக தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு காரியத்தை பண்றதுக்காக இருக்கு. அதே போலதான் இங்க சொல்றாரு, ஒரு மனிதன் அப்படின்னா என்ன பண்ணணுமா? தவம் பண்ணணுமா. அதுதான் மனித வாழ்க்கையா. சோ தவமற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது மனித வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை ரிஷபதேவர் சொல்றார். தபோ திவ்யம் புத்திர காயேன சத்வாத் தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தொனந்தம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றார். சோ மனிதன் அப்படின்னாவே அவனுக்கு உண்டான ஒரு குணம் என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா,
தவம் அப்படிங்கிற குணம் இருக்கணுமா. அதனாலதான் ஆஹ் ராமாயணத்துல முதல் வார்த்தை தவம் அப்படின்னு இருக்கு. அதே போல இந்த உலகம் தோன்றிய பிறகு இந்த உலகத்துல கேட்ட முதல் சப்தமும் தப அப்படிங்கிற சப்தம் தான். பிரம்மதேவர் வந்து அவர் என்ன, நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்த உலகத்தை படைச்சதுக்கு இந்த உலகத்தை பகவான் படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவை படைக்கிறார். சோ பிரம்மா தனியா இருக்கார். தனியா இருக்கும்போது அவர் யோசிக்கிறாரு, நான் இங்க தனியா இருக்கேன், என்ன பண்றேன்னு தெரியல, நான் என்ன எதுக்காக வந்திருக்கேன், என்ன பண்ணணும், பயப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்பதான் என்ன பண்ணார் அப்படின்னா, பகவான் ஒரு சப்தத்தை கொடுக்குறார். தப தப அப்படின்னு சொல்றார். தவம் பண்ணு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பகவான் பிரத்யக்ஷமா தரிசனம் கொடுக்கிறார், வேதத்தை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கான ஞானத்தை கொடுக்கிறார். So அதுக்கப்புறம் பிரம்மா அம்மாவாங்க. அப்ப தோன்றிய வார்த்தையும் தவம் தான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான கடமையும் தவம் தான். ராமாயணத்தில் இருக்கக்கூடிய முதல் சப்தமும் தவம் தான். புரிஞ்சுக்கணும் நம்ம தவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நீங்க ராமாயணத்திலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன். ஆஹ் ராமர் தோன்றினார், ராமர் பிறந்தார் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் வால்மீகி ரிஷி. இந்த மாதிரி ஆஹ் கௌசல்ய கர்ப்பவதியான அவளுக்கு ராமன் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அந்த ராமர் விளையாடினார், அந்த ராமர் வந்து இதை பண்ணார் அதை பண்ணார், அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எந்த லீலையுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம் ராமர் தோன்றினார். அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ராமர் காட்டுக்கு போறதுக்காக விஸ்வாமித்திரர், ராமரை காட்டு கூட்டிட்டு போறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அப்ப ராமலீலையில முதல் விஷயமே என்ன, முதல் லீலை என்ன அப்படின்னா தவத்தை காப்பதற்காக ராமர் கிளம்பி போயிட்டார். இல்லையா? ஆமா இல்லையா? முதல்ல அவர் செஞ்ச லீலை என்னது? தவத்தை பாதுகாப்பதற்காக அவர் கிளம்பி போயிட்டார். அப்ப இந்த தவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கனெக்டா இருக்கு. சரி, தவம்னா என்னது அப்படிங்கிறது கொஸ்டின். தவம்னா என்ன? தப ஆலோசனை அப்படின்னு தாத்து சம்ஸ்கிருதத்துல ஆலோசனை அப்படின்னு சொல்லி சொல்றார். தவம்னா ஆலோசனையா? எதை பற்றிய ஆலோசனை அப்படின்னா, நான் மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற ஆலோசனையா. இதுதான் தப சப்தத்துக்கு அர்த்தம். சோ பகவான் பாத்தீங்கன்னா எப்பயும் தவம் பண்ணிட்டு இருப்பார். பகவான் வந்து தூங்க மாட்டார், யோக நித்திரைன்னு சொல்லி சொல்லுவோம். யோக நித்திரை அப்படின்னா என்னதான், தவம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. பகவான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பார், தவம் பண்ணிட்டு இருப்பார், யாரையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கார். யாரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா நம்மை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கார். இந்த ஜீவாத்மாக்களுக்கு நாம் எப்படி நன்மை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். அதே போல பக்தர்களை பத்தி யோசிக்கிறார். அந்த பக்தர்களுடைய குணங்களை யோசிச்சு அவங்களுக்கு நான் எப்படி இன்னும் ஆசீர்வாதம் கொடுக்கறது, அவங்களுக்கு எப்படி இன்னும் நான் பக்தியில சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறார். சோ பகவானே என்னைக்கு என்ன பண்ற ஆலோசனை பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் பகவானுக்கு ஒரு திருநாமம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு இந்த உலகத்துல பலவிதமான பிளான்ஸோட வர. பிளான் அப்படிங்கிறது நம்ம சம்ஸ்கிருதத்துல சொன்னோம் அப்படின்னா வியூகம் அப்படின்னு சொல்லுவோம். வியூகமூர்த்தி அப்படின்னு சொல்றது உண்டு. வியூகம் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னது? பகவான் திட்டம் போட்டுட்டே இருக்கார். எதுக்காக திட்டம் போடுறார்? நம்ம எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போறதுக்கு திட்டம்லாம் போட்டாரோம். இதுதான் பகவான் பண்ணக்கூடிய தவம். அதே போல மனிதனாகிய நாமும் செய்ய வேண்டிய தவம் என்ன அப்படின்னா, நாம் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து அவர்களையும் கிருஷ்ண பக்தி கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ண, நம்ம என்னைக்குமே ஆலோசனை பண்ணிட்டே இருக்கணுமா. இந்த ஆலோசனை தான் தவம் சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு மனித வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குது? தவத்துல ஆரம்பிக்குது. ராமாயண சப்தத்தில் நம்ம காட்டுறது தவம் தான். முதல் சப்தமே தவம் தான் ஆரம்பிக்குது. ராமர் செஞ்ச முதல் காரியமும் தவம் தான். ஆஹ் பிரம்மதேவருக்கு கேட்ட முதல் வார்த்தை தவம் தான். இந்த பிரபஞ்சத்துல ஏற்பட்ட முதல் சப்தமும் தவம் தான். இப்ப தவத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்ப தவம் அப்படின்னா ஆலோசனை. எதை பற்றிய ஆலோசனை? மற்றவர்களுக்கு நம்மால முடிஞ்ச நல்ல விஷயங்கள் இப்ப நம்ம செய்வதற்கான ஆலோசனை. இருக்கிற நல்ல விஷயம் என்ன இந்த உலகத்துல? நான் மற்றவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணும் அப்படின்னா இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை பற்றிய விஷயங்களை சொல்லி கொடுக்கறத விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதான் தவம் அப்படின்னு சொல்றோம்.